குட் ஈவினிங். கடைக்கு கிளம்பியாச்சு. நான் ஒரு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு துஷ்டி வீட்டுக்கு போயிருந்தேங்க. கொஞ்சம் கடைக்கு வந்து பழக்கப்பட்டவங்க தான். அவர் இறந்தவர் கொஞ்சம் வயதானவர். அப்போ அந்த வீட்டில் வந்து நான் பார்க்கும்போது அந்த அம்மா பக்கத்தில், அந்த வயதானவர் பக்கத்தில் அழுதுட்டு இருக்காங்க, அப்படியே இருக்காங்க. அவருக்கு வந்து 3 பொண்ணு 1 பையன். 3 பொண்ணும் எங்கள் அப்பா எனக்கு என்னென்னலாம் செஞ்சாங்க, என்னெல்லாம் வச்சாங்க, அந்த இதெல்லாம் சொல்லி அழுகிறாங்க. பையன் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. ஆனால் அவங்க மருமக கிட்ட முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சிகளும் எதுவுமே இல்லைங்க. அவங்க வந்து வந்த வேலையாட்களை கவனிக்கவும் வைக்கவும், வர்ற துஷ்டிக்கு வர்றவங்கள பார்க்கவும் எடுக்கவும், சமையலுக்கு இது பண்ணவும் இன்னும் ஒரு கண்ணீர்ன்ற ஒரு எந்த இதுவுமே இல்லை. நான் பார்க்குறேன், என்ன இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு இது கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவங்க நம்ம கடைக்கு வர்ற கஸ்டமர் தான் அவ்வளோத்துக்கும் அவங்க என் பக்கத்தில் வந்தாங்க. வந்துட்டு வாங்க, நல்லா இங்கே எதுவுமே கேட்கக்கூடாது என் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. உட்காந்துட்டு எனக்கு வராதுங்க அழுக அப்படின்னாங்க. நான் அப்படியே பார்க்குறேன். அவரும் அவங்க எங்கள் மாமியாரும் மாமனாரும் இவர் இருக்கும்போது என்கிட்ட எந்த ஒரு ஆசைப்பாசமும் காட்டலைங்க. அவங்களா பேசுகிறாங்க என்கிட்ட. எந்த ஒரு நல்லது கெட்டதோ எதுவுமே என்கிட்ட கலந்துக்கவும் மாட்டாங்க. எதில் குறை கண்டுபிடிக்கலாமோ அதில் தான் கண்டுபிடிப்பாங்க. அவங்க மகன்கிட்டையும் ஷேர் பண்ணுறதையும் ஒரு சந்தோஷ சிரிப்பையும் வைக்கும் நான் வந்தால் நிறுத்திடுவாங்கங்க. அந்த வீட்டில் எதுவுமே என்கிட்ட இந்த 30 வருஷ காலத்தில் என்கிட்ட எதுவுமே அவங்க வச்சுக்கிட்டதில்லை. பேசுகிறது கூட கிடையாது. ஏதாவது எதுலையாவது ஒரு விஷயத்தில் குறை கண்டுபிடிக்கிறது இப்படியாக தான் இருந்துச்சு. மகன் என்னை ஏற்றுக்க வேண்டாம், ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு பெண்ணுன்ற மாதிரி கூட அவங்க என்னை நடத்தலை, அடிக்கலை, எதுவும் செய்யலை. ஆனால் வாய் வன்முறை அப்படி தான் என்கிட்ட நடத்துனாங்க. எனக்கு எப்படி சொல்லுங்க அப்படின்னு இது கேட்கும்போது ஒரு வகையில் ஒரு சின்ன இதாக அவங்க பக்கமும் கொஞ்சம் நியாயம் இருக்குன்னு தாங்க தோணுது. நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை வந்து மகளாக நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு சாதாரண பெண்ணு அவங்க மகளாக எடுத்துக்க வேண்டாம். 30 வருஷமாக ஒரு தாய் தகப்பனோட இருந்துட்டு உடனே வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறிடுவாங்க. நான் அது முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க ஆசை பாசம் அவங்க வாழ்ந்த இதெல்லாம் விட்டுட்டு சட்டன்னு ஒரு